வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே பைஜி. இன்றைய நாளிலே நாங்கள் ஆணையரவு பதியிலே நின்று கொண்டு இருக்கின்றோம். அந்த வழியிலே 4வது நாளாக இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாருமே குரல் கொடுக்க முன்வரவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் இந்த இடத்திலே தோன்றி இருக்கின்றது. அந்த வகையிலே நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் முன்னாள் எம்பியான சந்திரகுமார் அவர்களும் இந்த இடத்திலே பிரசன்னமாயிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து மற்ற ஏனைய தமிழ் எம்பிக்கள் இந்த இடத்தில் வருகை தராதது எங்களுடைய மக்களுக்கு ஒரு பாரதூரமான மன உளைச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இடத்திலே கேள்விகளும் கேட்கப்பட்டன. அந்த மற்ற தமிழ் எம்பிக்கள் எங்கே என்றது, தமிழ் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் எம்பிக்கள் இந்த இடத்திலே வருகை தராத 8 அந்த மக்கள் மீண்டும் கண்ணீருடன் இந்த இடத்தில் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய தீர்வுக்காக நீங்கள் மக்களுடைய தலைவர்களாக இருக்கிறீர்கள், அவர்களுடைய தீர்வுக்காக காத்திருக்கிறார்கள். வாருங்கள், காணிக்குள் போகலாம். தொடர்ந்து 4வது நாட்களாக எங்களோட உறவுகள் இந்த இடத்துல தங்கண்ட உரிமை காணி போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை சரியாக பெய்து கொண்டிருக்கு. நேற்று நள்ளிரவுலேருந்து மழை பெய்து கொண்டிருக்கு. அதிலேயும் தங்களது உரிமை காணி இப்போ குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இன்றையோடு எங்களோட போராட்டம் 4 நாளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. கோரிக்கையில் ஜிஎம் எங்களோட கூப்பிட்டு கதைச்ச இடத்துல எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு கடைசியாக மேனேஜரை மாற்ற சொல்லி கேட்க அதுக்கு தான் மாற்ற மாட்டேன், 3 மாதம் கழித்து தான் மாற்றுவேன்னு சொல்லி போட்டேன். அப்போ அதால் எங்களை மக்கள் இல்லை அவரை மாற்றியே தீரணுமெண்டு தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கான எங்களுக்கு விரைவாக அதில் முடிவை தந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக அது அவரை மாற்றி எங்களுக்கு தற்காலிக ஒரு மேனேஜரை போட்டு எங்களோட வேலை வட்டியை கருத்தில் கொண்டு உடனடியாக அதுக்கு பங்களிப்பு தருமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் அனைத்து மக்களும் கேட்டுக்கொள்கிறோம், ஊழியர்களும். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு 4 நாட்களாக சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இதில் உண்ணாவிரத போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் குறைவாக தெரியணும். ஒரு மாதத்தில் 10 நாள் 12 நாள் தான் வேலை. இதை கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கை சிலவுக்கு காணாது. அப்போ வேலை தொடர்ந்தும் தெரியணும் இல்லை. அப்போ நாங்கள் வச்ச கோரிக்கைக்கு அவைகளும் முடமடைக்கணும் இல்லை. நாங்கள் மேனேஜரை மாற்றி தர சொல்ல 3 மாதம் செல்லுமா. அப்போ நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த போராட்டம் எங்களுக்கு மழை வெயில் தவறாமல் தொடர்ந்து வேலை தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு 4 நாட்களாக சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் இதில் உண்ணாவிரத போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் குறைவாக தெரியணும். ஒரு மாதத்தில் 10 நாள் 12 நாள் தான் வேலை. இதை கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கை சிலவுக்கு காணாது. அப்போ வேலை தொடர்ந்தும் தெரியணும் இல்லை. அப்போ நாங்கள் வச்ச கோரிக்கைக்கு அவைகளும் முடமடைக்கணும் இல்லை. நாங்கள் மேனேஜரை மாற்றி தர சொல்ல 3 மாதம் செல்லுமா. அப்போ நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த போராட்டம் எங்களுக்கு மழை வெயில் தவறாமல் தொடர்ந்து வேலை தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முருகையா சிவச்செல்வம். நான் இருக்கிறது தட்டுவங்கோட்டை ஆணையரவு, அதாவது உப்பளத்தை அண்மைய கிராமத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலமாக நான் அந்த கம்பெனியில் ஒரு ஊழியராக பணிபுரிந்து கொண்டு வருகின்றேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்க போனால் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த காரணம் என்னென்னு சொன்னாங்க, எங்களுக்கான சரியான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் இந்த நிறுவனம். என்னவென்று கேட்டார்கள், இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் இல்லை.
இதுக்கு முதல்ல இருந்த மேனேஜ்மெண்ட் என்னென்னு சொன்னாக்க நாங்கள் அந்தந்த சீசனுக்கு எங்களுக்கு உரிய வேலைகளை பெற்று தந்தார்கள். ஒரு இடைவெளி இல்லாத வேலைகளை எங்களுக்கு தந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு அதுக்குரிய அந்த வேலை திட்டங்களை எங்களுக்கு சரியான முறையில் பெற்று தெரியல. எப்போ வந்து வேலைக்கு வந்தாலும் டேர்ன்னு சொல்லி மாதத்தில் 10 நாளோ 5 நாளோ இப்படி தான் எங்களுக்கு அந்த வேலை கிடைக்கப்பெறுது. அப்போ அதனால் நாங்கள் இப்போ முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் இப்போ முன் வச்சிருக்கிறோம். எங்களை கோரிக்கைகள் என்ன சொன்னாக்க, முதலாவது கோரிக்கை வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிற நிர்வாகம் வந்து ஒரு இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு சரியில்லாத நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை முதலாவது மாற்றி தர வேண்டும். இதுதான் எங்களோட முதலாவது கோரிக்கை. அடுத்தது வந்து எங்களுடைய சம்பள பிரச்சனை. எங்களுக்குரிய சம்பளங்கள் உயர்த்தி தர வேண்டும். அடுத்த கட்ட கோரிக்கை வந்து ஒரு ஊழியரை வந்து ஊழியராக இங்கே யாருமே பார்ப்பதில்லை. அது சுப்போசிங்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊழியரை வந்து ஊழியராக பார்க்குறே இல்லை. ஒரு நாயை விட கேவலமாக தான் இப்போ நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கம்பெனியில் வந்து. முதல்ல இருந்த மேனேஜ்மெண்ட் உண்மையிலேயே நாங்கள் அவர்களை எந்த விதமான நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எங்களை நல்லபடியாக பார்த்தார்கள், நல்ல ஒரு மரியாதையை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து எங்களை ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நாயை விட கேவலமாக தான் இப்போ இந்த கம்பெனியில் நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோடு வந்து இப்போ இந்த எங்களோட போராட்டம் வந்து இன்றையோட 4வது நாள் போராட்டமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களோட கோரிக்கைகளை வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீர்வு பெற்று தர வேண்டும். அப்படி தீர்வு பெற்று தராவிட்டால் எங்களுடைய போராட்டம் மீண்டும் மீண்டும் நீடிக்கும் என்பதை நான் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றது அடுத்த கட்ட பிரச்சனை என்ன சொன்னாங்க, நேற்று ஜிஎம் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களோட கோரிக்கைகளை கேட்டார். நாங்களும் எங்களோட கோரிக்கைகளை முன்வச்சினாங்கள். நாங்கள் வச்ச கோரிக்கை எல்லாவற்றையும் அவர் உடன்பெற்று வந்தார். ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு மட்டும் அவர் எங்களுடைய 3 மாத அவகாசம் கேட்டிருந்தார். அந்த 3 மாத அவகாசம் ஏனென்றதான் என்கிற கேள்வி. முதல் இருந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு நாளில் எடுத்தவியல் வழியாளர், அதுக்கு பிறகு வந்த மேனேஜரையும் வந்து அண்டே வழியாளர் எடுத்தவியல். ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜரை வந்து என்னத்துக்காக 3 மாத அவகாசம் கேட்கணும்? இதுக்கான காரணம் என்ன? இதுதான் எங்களுக்கு இப்போ ஒரு புரியாத புதிராக இருக்குது. என்னத்துக்காக இந்த 3 மாத அவகாசம் என்னது? இப்போ அவர் கேட்ட 3 மாத அவகாசத்துக்கு இப்போ மழை இல்லைன்னு சொன்னாங்க, எப்படியும் 10ஆம் மாதம் ஆக்கில் அவியல் நெஞ்ச மாதிரி நாங்கள் உப்பு எடுத்து குமிச்சு கொடுத்துருவோம். இருக்குது உப்பை எடுத்து நாங்கள் அவியலுக்குரிய டேக்கெட் அடித்து கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அங்கால 3 மாதம் மாறி, அந்த மாறிக்கு 3 மாதத்துக்கும் எங்களுக்கு வேலை நிறுத்தம். வேலை இல்லைன்னு தான் இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு விட்ட ஓர்டர் வந்து 3 மாதத்துக்கு மாறி 3 மாதத்துக்கும் வேலை இல்லையன்று. ஆனால் அந்த 3 மாதத்துக்கும் 3 மாதத்துக்கு பிறகு நாங்கள் ஜனவரிக்கு வேலைக்கு வந்தாக்க இதே மேனேஜர் திருப்பி சொல்ல போகிறோம், உங்களுக்கு டேர்ன் போட்டிருக்கு, டேர்னுக்கு நீங்கள் வேலைக்கு வாங்கிட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இப்படி ஒரு பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் தள்ளப்பட போகிறோம். அப்போ அதனால் இந்த மேனேஜரை எங்களுக்கு மாற்றி சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனிக்கு போட்டு இங்கே இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும், எனக்கு மட்டுமல்ல அனைத்து ஊழியர்களும் பொதுவாக தான் கதைக்கிறேன், அனைத்து ஊழியர்களும் முதல்ல என்ன மாதிரி வேலை செய்தார்களோ அதே மாதிரி நல்லதனமாக வேலை செய்ய வேண்டும்ன்றது தான் என்னோட கோரிக்கை. இந்த போராட்டத்தில் நான் 4 நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு எந்த முடிவும் தெரியல. ஆனால் நான் இந்த மாதம் 4 நாள் தான் வேலை செய்திருக்கிறேன். எனக்கு பிள்ளை நானும் மட்டும்தான். ஆனால் முறையில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்து தரும்படி நான் கதைக்கிறேன். இந்த ஆனரவு படத்தில் இருந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கும் 14ஆம் தேதி துவங்கின ஆர்ப்பாட்டம். ஒரு 60 பேருக்கு மேலே நாங்கள் இருந்து இன்றைக்கும் 4வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உப்பு உற்பத்தி வந்து எங்களுக்கு முதல் பிரச்சனை என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை தெரியணும் இல்லை. மழை வந்தோட ஒரு நாளைக்கு வேலை, அடுத்த நாளைக்கு வேலை இல்லை, அடுத்த நாளைக்கு வேலை, அப்படி விட்டு ஒரு நாளைக்கு தான் டேர்ன் கொஞ்சம் பேருக்கு மட்டும் மாற்றி தந்திருக்கணும். அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து எங்களில் ஊழியர் என்ற ஒரு மதிப்பை வச்சு ஒரு நடத்த தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கணும். எங்கள் உள்ளுக்கு ஆன முறையில் நாங்கள் கேட்ட கோரிக்கைங்க அவங்க மேனேஜர் இந்த உப்பு எடுக்கிற பிரச்சனையும் மேனேஜர் மட்டத்தில் இருந்து இப்போ நேற்று இழுக்க வேண்டிய உப்பு கூட இன்றைய மழையோட கரைஞ்சி போச்சு. அதால் எங்களுக்கும் பாதிப்பு, அவைக்கும் அதில் நஷ்டம். அப்போ நேற்று எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு திட்டத்தை தந்திருந்தால் இப்போ அதுக்குரிய மாற்று நடவடிக்கை எடுத்து நாங்கள் அதை செய்திருக்கலாம். அப்போ அதை தராத காரணத்தால் நாங்கள் அதில் இருந்து திருப்பியும்
எங்களுக்கு முடிவில்லாதனால ஆர்ப்பாட்டம் நாங்கள் திருப்பியும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தொடரும். இந்த ஆர்ப்பாட்டம் திருப்பியும் நாங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டுருவோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை. நன்றி, வணக்கம். എൻ്റെ പേര് സതീഷ്കുമാർ ധർമ്മറാണി. நான் இப்போ 9 வருஷமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் ஆணையர் உப்பளத்தில். இப்போ எங்களுக்கு வந்து ஒழுங்கான வேலை இல்லை. ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு வேலைன்னா மாதத்தில் 4 நாள் வேலை வரும். 4 நாள் வேலையில எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஒன்றும் செய்யறாதானே. இப்போ 9 வருஷமா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் எத்தனை நாள் குறைஞ்சது வேலைக்கு? முதல் 1 மாதம் 30 நாளும் வேலை செய்வோம். முதல் ஆரம்பத்தில் இப்போ ஒரு 5 மாதமாக தான் நாங்கள் மாதத்தில் 4 நாள் வேலை அப்படி செஞ்சு கொண்டு வரோம். அப்ப கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8 வருஷமா 30 வருஷம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கோம். அப்ப இப்ப வந்து இந்த ஜனவரி அப்ப 35 நாளும் வேலை செய்த நீங்கள் இந்த 5 மாதமா ஒரு மாதம் வந்து எத்தனை நாள் வேலை? 4 நாள் வேலை செய்யறோம். மாதத்துல 4 நாள் வேலை. ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு கொடுத்தாரு. மாதத்துல 4 நாள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு சொல்லுங்க. அதுக்கு எங்களுக்கு முதலாவது மேனேஜரை மாற்றணும். மேனேஜர் சரியில்லை. முதல்ல இருந்த மேனேஜர் நல்லா செஞ்சவர். இப்போ உள்ளவர் வந்த அப்புறம் தான் எங்களுக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கு. முதல் உள்ளவரை மாற்றினவனா இவரை மாற்றுறதுக்கு என்ன எங்களுக்கு? இப்போ உள்ளவரை மாற்றலாம் தானே. அவர் முதல் இருந்தவரை அவரை என்னத்துக்காக மாற்றினாங்கன்னே தெரியாது. இரவோட மேனேஜர் இல்லை. நாங்கள் வர இந்த மேனேஜர் இருக்கிறேன். நாங்கள் வரத்துக்குள்ளே அவரை மாற்றியாச்சு. அப்போ அதை என்னத்துக்காக அவரை மாற்றின மாதிரி இவரையும் மாற்றலாம் தானே. எங்களுக்கு உடனே அந்த வேலையை செய்யலாம் தானே. இப்போ கேட்டதுக்கு சொன்னீங்கன்னா 3 மாதம் தாங்க, 3 மாதத்தால் மாத்திரம்னு சொல்கிறீங்க. 3 மாதம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ உப்பு இழுத்து கொடுத்துருவோம், டாக்கெட் அடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு போங்க, திருப்பி 3 மாதத்துக்கு பிறகு திருப்பி டேன் போட்டு தருவீங்க. அதை தான் சொல்லுவீங்க. அது என்ன டாக்கெட்? டாக்கெட் என்ன? இப்போ உப்பு இழுத்து அவங்க டாக்கெட் முடிஞ்சுதானே நாங்கள் விட்ட விட்டோம்னாலே தானே வேலை வரும். விளங்கல நீங்க டாக்கெட்னு சொல்றேன். டாக்கெட்னு சொல்கிறேன்டா இப்போ அவங்க உப்பு இப்போ 2000 மெட்ரிக் சொன்னேன். இப்போ நாங்கள் இழுத்து கொடுக்குறோம்னா 2000 மெட்ரிக் தாண்டி இருந்தானே அவைகளுக்கு. நீங்க 2000 மெட்ரிக் டன் இப்போ எல்லாரும் இழுத்து கொடுக்குற உப்பு அவங்க டாக்கெட் எழுப்பீங்க மொத்தமா பார்க்க போனால் இப்போ 3 மாதத்துக்குள்ள எடுத்துருவோம். இல்லை 3 மாதத்துல 2000 மெட்ரிக் டன் எடுத்துருவோம். எனக்கா 2500 எடுத்துருவோம். எடுத்தா உங்களுக்கு வேலை இல்லை. அதுக்கு பிறகு மழை வந்துடும், வேலை இல்லை. முதல் வீட்டில் இருக்கிற இல்லை. நாங்கள் மாறிக்கும் வேலை தான், கொடைக்கும் வேலை தான். மாறியில் கொடையை விட மாறியில் தான் வேலை செய்கிறோம். நாங்கள் கூட எனக்கு ஒளி ஏற்றுறோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு வேலை வந்து கொண்டே இருக்கும். இப்போ தான் எங்களுக்கு டேன் போட்டு தந்து கொண்டு எங்களுக்கு இப்போ வேலை. நான் இந்த மாதத்துக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு நாள் வேலை செஞ்சு என்ன செய்யலும் நாங்கள்? எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்? 2000 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு 2000. அப்படி 6:30 வரணும், 2:30 தான் போகணும். 8 மணி மட்டும் உப்பளத்தில் வேலை. உப்பளத்தில் தான் நிற்போம். இங்கே உப்புழுக்கிறது உப்புழுப்பம், லோட்டு எதுவும், மண் அடிப்போம், சகல வேலையும் செய்யும். சகல வேலையும் செஞ்சோம். உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் மொத்தமா? நாங்கள் 4 பேர். அப்போ உங்களை வேலை இல்லாட்டி உங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது? நான் தான் பார்க்கணும். முதல் அவர் இருந்தவர் அவரும் வேலை செஞ்சார். அவர் வந்த பிறகு நான் தான். அப்போ உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியில இருக்கு. சரியாக்கா, நன்றி. நன்றி. அது வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ 3 வருஷமாக வேலை செய்யலைங்க. வேலை செய்யாமல் நான் நின்றுட்டு வந்து இதை வந்து வேலை எனக்கு ஆவேசம். வேலை பார்த்து இப்படி கதைச்சி மக்கள் இன்றைக்கு வந்து ரோட்டில் நின்று இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இவ்வளோ பேரும் இன்றைக்கு வேலை செஞ்ச ஆக்கள் தானே. பழைய ஆக்கள் முழு பேரும் இன்றைக்கு வந்து இவ்வளோ வர வேண்டிய காரணம் இல்லை தானே. எங்களோட சேர் கேட்க நல்லா தானே உப்பளம் ஜாமியாமல் நடந்தது. இன்றைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த உப்பளத்துக்கு வர ஒரு மாதிரி கிடக்கு. இன்றைக்கு இவ்வளோ பேரும் இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ ரோட்டு வழியை நிற்க வேண்டிய காரணம். அப்போ இவ்வளோ காலம் உப்பளம் வந்து இயங்கினது நல்லா தானே இயங்கின இத்தனை வருஷம் காலமாக. நீங்க வேலை செய்த காலப்பகுதியில வந்து இந்த உப்பளத்தின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது? நல்ல மேனேஜ்மெண்ட். எப்படி? அதாவது 365 நாள் உங்களுக்கு வேலை இருந்ததா இல்லாட்டி? நல்ல வேலை நெடுக நாங்கள் ஞாயிறு கூட வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறோம். லீவு நல்லா தானே இயங்கின உப்பளம். இப்போ ஒரு 2 வருஷமாக தான் உப்பளம் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் வந்து ஒரு சில இப்போ ஒரு மேனேஜர் மேட்ட தலைமைத்துவம் காணாமல் இருக்குது. இப்போ வந்து அதை யார் கொண்டு நடத்தணும்? எங்களுக்கு மேலே உள்ளாக்கள் தான் அதை எங்களை கொண்டு நடத்தி ஒழுங்கான மக்களை வச்சு வேலை செஞ்சுருக்கணும். அது இவ்வளோ நாளைக்கு செய்யலையே. இப்போ 5ஆம் மாதம் என்ன 5-6 மெட்ரிக் டாலர் உப்புழுத்து குமிச்சிருக்கணும் இந்த வருஷத்துக்கு. 2025 படத்துக்கு 1 கிலோ உப்புழுத்து குமிக்கல இந்த ஆனரவு தளத்தில் இன்னும். அப்போ இன்றைக்கு உப்பு விலை என்ன? 320 ரூபா அடித்த விலை உப்பு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யலாம்? இப்போ யாருக்கு யார்கிட்ட கதைக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதுகளையும் தனத்தையும் பார்க்கத்தானே வேணும். நீங்களும் இப்போ 3-4 நாளாக வாரீங்க. எங்களை மக்கள் என்ன பாடுபடுறது எப்படி இருக்குது? இதில் இருந்து இந்த மழை தண்ணின்னு பார்க்காம விடிய ஒளிம்பி வந்து பார்த்து மழைண்டு இவ்வளோ செலவழிச்சு இன்றைக்கி 4 நாளாக வந்து போய் நம்ம இந்த பிரச்சனை. இந்த நிறுவனத்தில் வந்து 5 வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறேன். 5 வருஷம் வேலை செய்யறதுக்கும் சரியான முறையில் ஒழுங்காக எல்லா வேலையும் நடந்தது. எல்லா வேலையும் சரியான முறையில் செய்தாங்க. ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு 3-4 வருஷம் செய்தாங்க. இப்போ இந்த வருஷம் சரியான இந்த வருஷம்னா போன வருஷம் அறக்கட்டத்திலிருந்து எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது.
வேலைக்கு போனாலும் அது ஒரு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, ராக்கெட் வேலை செய்கிற பிரச்சனை. ராக்கெட் வேலை செய்தால் எங்களுக்கு ராக்கெட் முடியா போகலாம்னு தான் ஒரு கட்டம் முதல். ராக்கெட் வேலைன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ ஒரு அளவு அளந்து தருவினா. ராக்கெட்னு சொன்னீங்களானே, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்தில் எத்தனை டன் உப்பு எடுத்தீங்க? ஒரு மாதம் வண்டி இல்லை எங்களுக்கு. இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் 1.5 லோட்டு உப்பு எடுத்து கொடுக்கணும். 1.5 லோட்டுன்னு சொன்னால் ஒரு லோட்டுக்கு 2500, அதில் மிச்சம் 3000 கிலோ வரும். 3000 கிலோ வரும். 1.5 லோட்டு கிலோ நீங்க எடுத்தீங்களா? அந்த வேலை இல்ல இல்ல ஒவ்வொரு நாளும் அப்படி எடுக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு அதை எடுத்தா நீங்க விட போலாம். அதை விட நாங்க மேலதிகமா எத்தனை பேர் சேர்ந்து எடுக்கிறீங்க? ஒரு ஆள் எடுக்கணும். ஒரு ஆள் எடுக்கணும். 1800 கிலோ எடுக்கிறீங்க. 1.5 லோட்டு உப்பு 2500. சாரி 3000 கிலோ. ஒரு லோட்டுக்கு 2500 உப்பு வரும் மிஷினால. ஒரு லோட்டுக்கு 2500 ரூபா வரும். அப்போ 1.5 லோட்டு உப்பு நாங்கள் எடுத்து கொடுக்கணும். ஒரு 2000 ரூபா சம்பளத்துக்கு. அதை விட நாங்கள் மேலதிகமாக இழுத்தா ஒரு லோட்டுக்கு இதுக்கு முதல் இப்போ போன வருஷத்தை விட அதுக்கு முதல் ஒரு லோட்டுக்கு எங்களுக்கு 1100 ரூபா, சாப்பாடு காசு 200 ரூபா, டீ காசுன்னு சொல்லி 1200 ரூபா போட்டு தருவேன் அந்த பொறும்பா. அப்ப நீங்க ஒரு ஆள் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லோட்டு உப்பு ஒரு நாள் எடுக்கணும். 2000 ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு 1.5 லோட்டு உப்பு எடுத்து கொடுக்கணும் சம்பளத்துக்கு. 2000 ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் 1.5 லோட்டு உப்பு எடுத்து கொடுக்கணும். அதை விட நாங்கள் மேலதியாக உப்பு எடுப்போம்னு சொன்னால் ஒரு லோட்டுக்கு எங்களுக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முதல் ஒரு லோட் தான் எடுக்கிறோம். இப்போ எங்களுக்கு அதை 1.5 லோட் ஆக்கிடணும். அந்த மேலதிக உப்புன்னு சொல்கிறத 1.5 லோட் ஆக்கிடணும். இதுக்கு முதல் 1 லோட் எடுக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு 1400 ரூபா தருவினோம். சாப்பாடு காசும் டீ காசும் மட்டும் சேர்த்து 1400 ரூபா ஒரு லோட் எடுத்து கொடுத்தா தருவினோம். அப்போ நாங்கள் அப்போ அந்த நேரம் 2.5 லோட்டு உப்பு எடுத்தோம்னா மேலதிக உப்பு ஒரு லோட்டுக்கா சம்பளமும் இந்த எங்களை பேசிட் சம்பளம் 2000 விட்டால் போவோம். அப்படியான விலை நடந்தது. இப்போ என்ன சொன்னால் எங்களை மேலதிக உப்புக்கும் 1.5 லோட் தான் எடுக்கணும். இப்போ போன வருஷத்துல தான் எங்களுக்கு இப்போ இந்த புது இது நிர்வாகம் வந்த பிறகு மேனேஜ்மெண்ட் புதுசாக வந்த பிறகு அப்படி வரும். அப்போ இப்போ 1.5 லோட்டு உப்பு எடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு 2க்குமே 1.5 லோட்டு உப்பு தான். இப்போ மேலதிக உப்பு எடுத்தாலும் 1.5 லோட்டு தான் எடுத்து கொடுக்கணும். அவைக்கு சம்பள உப்பும் 1.5 லோட்டு தான் போன வருஷம் ஃபுல்லாக எடுத்துனாங்க. இந்த வருஷம் பெருசாக உப்பு எடுக்கவே இல்லை. நாங்கள் என்ன ஒரே குழப்பங்கள் அப்படி இப்படி காலநிலை பிரச்சனை, அதால் இந்த வருஷம் வந்து உப்பு எடுத்தவே இல்லை. 2 நாள் எடுத்துனாங்களே, அதுவும் அப்படியே பிரச்சனையால் போடுறதுன்னு நடிச்சு போச்சு. இப்போ எங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல 2 வருஷத்துக்குள்ளே டேர்ன் போடினேன். டேர்ன்னு சொன்னால் ஒன்றோட நாளைக்கு டேர்ன் 2ஆக பிரித்து 1 நாள். முதல்ல எங்களுக்கு வேலை திரைக்க ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கொண்டே வந்தாங்க. பேருந்து இப்போ அந்த நிர்வாகங்கள் மாற வேலை இல்லையா, வேலையில் படிக்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு சொல்லி 1 நாளைக்கு டேர்ன் போட்டு தரணும். 2000 ரூபா சம்பளம் டேர்ன் போடைக்க வந்து நாங்கள் ஒரு மாதத்தில் 14 நாள் 15 நாள் வேலை தான் செய்ய போகிறோம். அதுவும் செய்ய ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போ இந்த போயாளி வருது. போன மாதத்துக்குள்ள கோயில் சித்திரை வருஷம் அப்படின்னா லீவுகள் வந்துடுது. அப்போ அதெல்லாம் பார்க்க நாள் வேலை செய்வோம். இந்த தையிலேருந்து இவ்வளோ நாளைக்கும் நாங்கள் மாதத்தில் 22,000 ரூபா, 19,000 ரூபா, 23,000 ரூபா, 26,000. இதுக்கு மேலே நாங்கள் சம்பளம் எடுக்கவே இல்லை. எங்களோட விட்டால் 4 பிள்ளைகளும் படிக்குது. ஒரு ஆள் ஏழு படிக்குது, ஓயல் படிக்குது, மர படிக்கணும். இந்த மனுஷன் வேலையை போயலாதான். நான் எந்த உழைப்பு தான் எந்த பிள்ளை எங்களோட படிப்பு செய்ய வேணா, சாப்பாடு செய்ய வேணா. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்களோட வேறமான இப்படியான குடும்பம் இப்படி இந்த குடும்பம் போகும். இந்த சம்பளத்தில் 2000 ரூபா சம்பளத்துக்குள்ளையும் இவ்வளோ நாள் இப்போ ஒரு மாதத்தில் இவ்வளோ நாள் வேலை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் இதுக்கு இந்த நிறுவனத்துக்கு இறங்கி நாங்கள் வேலை செய்தாங்க. இப்போ எங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு. அப்போ எங்களுக்கு இது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக காரணமாக மேல்மட்டம். எங்களுக்கு சரியான ஒரு நிர்வாகம் இல்லை. நிர்வாகங்களை கொண்டு நடத்துறதுக்கு நிர்வாகம் இல்லை. இப்போ நல்ல நிர்வாகங்கள் இருந்ததுகளெல்லாம் தூக்கி வெளியால் போடுது. இப்போ புது நிர்வாகங்களை கொண்டு வந்து போட்டோன்னே எங்களுக்கு அவை வந்து செயல்படையலாம் இருக்குது. அதை விட அவை வார்த்தைகள், அவன் செயல்பாடுகள் எங்களை வேதனையை உண்டாக்குறத தவிர இப்போ எங்களுக்கு இந்த உப்பளத்தை வேலையை வரேன்றது சஞ்சலப்பட்டு கொண்டு தான் வந்து எப்படா அவன் இந்த வேலையை முடிச்சுட்டு போ. ராக்கெட் வேலைனா ராக்கெட் வேலை முடிஞ்சால் விடுற ராக்கெட்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இவ்வளோ அளவு தனி. நார்மல் வேலை உப்பு விட நார்மல் வேலைண்டா இவ்வளோ ஒரு அளவு தனி இவ்வளோ நீங்கள் செய்யணுமாண்டா. அவ்வளோத்தையும் நாங்கள் 10-11 மணி வெயிலன்னு பார்க்காம வேகமாக செய்து முடிச்சிட்டோம்னான்னு சொல்லி 1:30க்கு தான் போகலாம் இருங்கோண்டு. அப்போ இது டாக்கெட் ரெண்டுக்கு அப்படி நாங்கள் இருக்க முடியும் யாசம் இல்லை தானே அப்படின்னா. இப்போ இதெல்லாம் நாங்கள் நிறைய பிரச்சனை நேற்று ஜிஎம் வந்து கதைச்சினாங்க. கதைச்ச இடத்துல அவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டார். இப்போ மேனேஜரை மாற்றுறது இப்போ தலைமைப்படம் தான் எங்களுக்கு பிரச்சனை. இவ்வளோ காலம் இந்த தலைமைப்படத்தில் நாங்கள் எந்த பிரச்சனையும் படாமல் பேசுனாங்க. இப்போ இந்த தலைமைப்படத்தில் பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் கேட்க போது மேனேஜரை மாற்றுற மாட்டேங்க அவர் சொல்கிறோம். மேனேஜரை இப்போ நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னா 3 மாதம் அவகாசம் தரட்டோம். எதற்காக அந்த 3 மாதம் அவகாசம்? மற்ற மேனேஜர் முதல் இருந்தாக்க திடீர்னு மாற்றி போடுச்சுன்னா எங்களை மேனேஜர் மாற்றம் மேனேஜரை மாற்றியாச்சுன்னு அவ்வளோதான் எங்களை தெரியும். என்ன பிரச்சனை தான். அப்போ இப்போ மட்டும் இந்த மேனேஜரை மாற்றுறதுக்கு 3 மாதம் அவகாசம் கிட்டுக்கிட்டீங்க. எங்களுக்கு வேலை இல்லாமல் 4 நாளையில் குந்தி கொண்டிருக்கேன். என் பிள்ளைகள் டியூஷன் காசு கட்டையில் இந்த மாதிரி டியூஷன் காசே கட்டையில். 7 காரன் மேக்ஸ் படிக்கிறான் 6300 ரூபா டியூஷன் காசு.
இந்த மாதிரி டியூஷன் காசு நான் கட்டேன். மற்ற ஓயல் படிக்கிறவா எல்லாருக்கும் டியூஷன் காசு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட்டேன். சாப்பாடும் அப்படிங்க இப்படின்னு இப்படி வந்து 4 நாள் குந்தி கொண்டிருக்கோம். ஆற்ற வருமானம் எனக்கு வர போகுது. இப்போ இப்படி ஒரு இது எங்களுக்கு மிக விரைவாக இதுக்கு ஒரு முடிவெடுத்து நல்ல எங்களுக்கு திரும்ப இந்த இதுக்குள்ள வேலை தரணுமென்றதை கேட்டுக்கொண்டு இதை முடிக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உப்பு வந்து இப்போ வெளியில் போகுது. உப்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து குமிக்கப்பட்டிருக்கீங்க இந்த இடத்துல பாதுகாப்புக்காக. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இந்த உப்பளத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஊழியர் தான். எனக்கு வந்து மக்கள் படுற கஷ்டங்களை பார்த்து ஆரம்ப காலத்தில் இருந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து யார்கிட்ட கூப்பிட்டு விசாரித்தாலும் 3 வருஷமாக சின்ன விஷயத்துக்கு கூட மேனேஜராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் போயிட்டு நான் கேள்வி கேட்பேன். ஏன் அவங்களுக்கு அந்த அநீதி நடந்துச்சு, ஏன் அவங்களுக்கு இது நடந்துச்சு, என்னத்துக்கா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்கலாம். அதே போல தான் இந்த போராட்டமும் நான் முன்னெடுத்து எனக்கு நான் தான் இது யாரோட பக்கபலமாகவோ இல்லை அரசியல் ரீதியாகவோ நான் இது வரைக்கும் எதுக்குமே இல்லை. எனக்கு வந்து 1000 நிறைய கோள்கள் வருது. எனக்கு வந்து தவறான கோள்களும் வருது. என்ன உனக்கு இதுதான் வேணுமா அதுதான் வேணுமா அது அப்படியான்ற மாதிரி மக்கள் என் பக்கம், மக்களுக்காக நான் இருக்கேன், அவ்வளோதான். இதில் அரசியலாகவோ இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவோ எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நானும் எனக்கும் மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. மக்களுக்காக போராடி நான் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தான் என்னைய சரியாக எல்லாம் வழிநடத்தணும்னு மக்கள் நீங்கள் என்ன சரியாக வழிநடத்தணுன்றது என்னோட ஒரு வேண்டுகோள். ஒன்று தயவு செய்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணி தூசணத்தில் கதைக்கிறதோ என்ன பெரிய ஆளாடா அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து ரெக்கார்டெல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன். சும்மா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் யாரும் கொடுக்க தெரியும். ஏன் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் போட்டு எனக்கு எடுத்து தூசணத்தில் பேசுகிறது? நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து நான் நிற்கலை. எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு எல்லாருமே வந்தாங்க. நான் இந்த யார் வராட்டியும் என்னோட இது அப்படி தான் இருக்கும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், பேசுவேன் கொள்ளுவேன். நியாயத்துக்காக நான் நிற்பேன். எனக்கு வந்து அந்த ஃபோன் பண்ணி திட்டுறது, என் வைஃபை பேசுகிறது, அம்மாக்களை பேசுகிறது, அது அப்படின்றது நீங்கள் முடிச்சிடுவீங்களா பாப்பா அதுன்றது இதுன்றது இதெல்லாம் தேவையில்லை. இது செய்கிறவங்க எனக்கு தெரியலை. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் சட்டத்துக்கு ரீதியாக நீங்கள் மாட்டுவீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் மாட்டுவீங்க. நான் இதெல்லாம் நீங்கள் மாட்டுவீங்க. இதான் இனி எனக்கு அப்படி கோல் பண்ணி அந்த நைட் டைமில் கோல் பண்ணி எனக்கு அந்த ப்ரெஷர் தரது. எனக்கு நிறைய கோல்கள் என்னை மக்கள் கோல் பண்ணணும். அவங்களுக்கு நான் நிறைய பிரச்சனை நான் சொல்லணும். இந்த டைமுக்கு வாங்க, இந்த டைமுக்கு போங்க, நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து உங்களோட கோலெலாம் என்னால் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த யூடியூப் சேனல் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். வணக்கம். என் நம்பருக்கு கால் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு, வந்து எடுத்துக்க முடியுமான்னு கேட்டார். அப்போ நாங்களும் பயங்கர சந்தோஷம். எல்லாருமே இன்றைக்கி 4ஆவது நாள் போராட்டம், பயங்கர சந்தோஷம் தான். எல்லாருமே உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா கச்சேரியிலேருந்து ஒரு கடிதம் ஒன்று வந்துருந்துச்சு. முழுமையாக அனைத்துமே ஆங்கிலத்திலே இருக்குது. இதை வாசிக்க தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏன் இந்த உப்பளத்துக்கு வேலைக்கு வர போகிறோம்? தயவு செய்து இனி யாராவது பிரதிநிதிக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருந்தால் தமிழ்லேயே டைப் பண்ணி அனுப்புங்க. இதுவும் ஒரு வேண்டுகோள் தான். இது உண்மையாலுமே எங்களுக்கு வாசிக்க தெரியல. இதில் வந்து எனக்கு ஒரு யூடியூபர் வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கப்பா ஃபோனில் வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டு காட்டியிருந்தார். இதில் வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் வந்து மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதைத்தான் இப்போ எனக்கு 2 நாளைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அது 3ஆவது நாள் கழித்து கிடைச்சிருக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை கிடைச்சிருக்கு. சந்தோஷம் வந்து வீண் போயிடுச்சு. திங்கள் எங்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஒளி வந்து உப்போட போய்கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 3 டன் உப்பு வந்து இந்த ஒளியில் போய்கொண்டிருக்குதா. இந்த உப்பு வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போலீஸாரையெல்லாம் பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கீங்க ஃபுல்லாகவே.